ஹாய் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு 4 இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஷோவிங் ஹியூமன் பீயிங் பர்சனாலிட்டி, அதாவது மனிதர்களுடைய பண்புகள், பர்சனாலிட்டியை பற்றி குறிக்கக்கூடிய வேர்ட்ஸை தான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த விதத்தில் ஒரு 4 வேர்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிளேஸ், செகண்ட் ஒன் வந்து டாக்மேட்டிக், தேர்ட் ஒன் வந்து டிஃபிடியன்ட், ஃபோர்த் ஒன் வந்து எக்ஸ்ட்ரோவரண்ட் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு எவ்ரிடே இங்கிலீஷ் பர்சனாலிட்டி, இங்கிலீஷ் டெவலப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். பிளேஸ் அப்படிங்கிற வேர்ட், பிஎல்ஏஎஸ்சி, பிளேஸ் அப்படிங்கிற வேர்ட், இதுக்கு தமிழ் என்னென்னா வாழ்க்கை வெறுத்தவன் அப்படின்னு அர்த்தம். ஒரு மனுஷன் ரொம்பவே டல்லாக இருப்பான், டல் அண்ட் டிம்மாகவே இருப்பான் பார்க்குறதுக்கு. அவனை பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லலாம், ஹீ இஸ் ஆல்வேஸ் பிளேஸ் பீப்புள்ரா, அவன் வாழ்க்கையை வெறுத்தவன்டா, எப்பயுமே வாழ்க்கையை வெறுத்த மாதிரி தான் பேசியிருப்பான். ஹீ இஸ் டாக்கிங் ஆல்வேஸ் லைக் எ இடியட், இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பான், வாழ்க்கையை வெறுத்த மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பான். அதுதான் பிளேஸ் அப்படிங்கிறது. ரெண்டாவதாக நம்ம பார்க்குறது டாக்மேட்டிக் அப்படின்னு சொல்லலாம். டாக்மேட்டிக் அப்படின்னு சொன்னாலே அடமன் பீப்புளை குறிக்கிறது தான். அதாவது பிடிவாதக்காரன். ஒரு மனிதனை பார்த்தீங்கன்னா அவன் எதுவுமே எனக்கு இப்படியே செஞ்சாகணும், இப்படியே போகணும், இப்படியே செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையாக செஞ்சுக்கலான்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். பிடிவாதக்காரன். அவனை தான் ஆங்கிலத்தில் டாக்மேட்டிக் பீப்புள். ஹீ இஸ் அ டாக்மேட்டிக் பீப்புள், ஹீ இஸ் ஆன் அடமன்ட் பீப்புள் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், வி கால்டு தம். ஸோ அப்படி நம்ம அழைப்போம். ஸோ டாக்மேட்டிக் அப்படிங்கிறது இங்கிலீஷில், தமிழில் பார்த்தீங்கன்னா பிடிவாதக்காரன், ஆங்கிலத்தில் அவனை டாக்மேட்டிக் பர்சன் அப்படி சொல்லி அவங்களோட பர்சனாலிட்டி, அவங்களோட பண்பை நம்ம என்ன பண்ண முடியும், குறிப்பிட முடியும். அடுத்ததாக பார்க்கும்போது டிஃபிடியன்ட். இந்த டிஃபிடியன்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை இல்லாதவன். நம்ம நிறைய பேரை பார்க்கலாம், தன்னம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. லைஃப்ங்கிறது என்ன, எனி மூமெண்ட் சேஞ்ச். ஓகேவா, லைஃப் கேன் பி சேஞ்சிங் எனி மூமெண்ட். ஓகேங்களா, எந்த மூமெண்ட்லாலும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்குள்ளே சில பேர் அவசரப்பட்டு இறந்துருவாங்க, அவசரப்பட்டு சில முடிவுகள் எடுத்துருவாங்க. ஸோ அவங்கள தன்னம்பிக்கை இல்லாதான் போகும். அதுதான் ஆங்கிலத்தில் டிஃபிடியன்ட். ஸோ லாஸ்ட்டாக பார்க்கும்போது எக்ஸ்ட்ரோவரண்ட் அப்படி சொல்லுவோம். எக்ஸ்ட்ரோவரண்ட் அப்படிங்கிறது வெளிநோக்கன். எப்பயுமே மக்களோட மக்களாக கலந்து மற்ற மக்கள் கூட பேசிக்கிட்டு ஜாலியாக இருப்பான். இவனை தான் எக்ஸ்ட்ரோவரண்ட் அப்படி சொல்லுவோம். ஹாப்பியாக இருப்பான் மற்ற பீப்புள் கூட ரவுண்டிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.